அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 31 மே மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது சிவில் விடயங்களில் படையினரின் தலையீடு எதிர் விளைவை ஏற்படுத்தும், எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை காட்டிக்கொண்டு படையினர், குறிப்பாக கடற்படையினர், சிவில் சார்ந்த விடயங்களில் நுழைய எத்தனிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதவை மாத்திரமன்றி எதிர் விளைவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் செயற்பாடுகளாகும். இதுவே கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் கடற்படை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட முரண்பாடாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி. இதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள அமைச்சர் ஹக்கீம் MLA ஹிஸ்புல்லா தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்துள்ளமையின் மூலம் இனவாதிகளின் முகத்தில் கரிபூசும் வகையில் முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்பதே ஈதோக்காவின் எண்ணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்பதே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் எண்ணமாகும். அதுவே இன்றைய அவசியமுமாகும் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் விசாரணை அமைய வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. நல்லிணக்கம் தொடர்பில் கவனம் செலுத்தும் நோக்கில் உண்மையையும் நீதியையும் கண்டறிவதற்கு அனைத்து தரப்பினருடனுமான விரிவான ஆலோசனைகளை நடத்தி கடந்த கால நிலைமைகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்வதற்கான பொறிமுறைகளை அமைத்து வருகின்றோம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது கிழக்கு முதல்வர் மீதான படையினரின் தடை நீக்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் படை முகாம்களுக்கோ அல்லது படையினர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பிரவேசிப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்றும், அதேபோல் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் தாங்கள் கலந்து கொள்வதில்லை என்றும் முப்படையினராலும் எடுக்கப்பட்டிருந்த தீர்மானம் நேற்று திங்கட்கிழமை முதல் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது காணிகளை மீள கையளிப்பதில் துரிதமான செயற்பாடு அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதன் உள்ளடக்கமாக வடக்கில் இராணுவம் நிலை கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் காணிகளை அவர்களிடம் மீள கையளிப்பதென அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் தீர்மானத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியாயப்படுத்தியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. நீண்ட காலமாக தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாமலும் தமது ஜீவனோபாய தொழிலை மேற்கொள்ள முடியாமலும் துன்பப்படும் மக்களின் வலியை உணர்ந்தும் நிலைமையை புரிந்து கொண்டும் ஜனாதிபதி தனது அரசாங்கத்தின் தீர்மானத்தை நியாயப்படுத்தியிருப்பதாக தென்படுகின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக கிழக்கு முதல்வருக்கான முப்படை தடை நீக்கம், நாடு திரும்பிய ஜனாதிபதி அதிரடி, நன்றி தெரிவிக்கிறார் நசீர் அகமட் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதன் உள்ளடக்கமானது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் முப்படைகளினதும் தளங்களுக்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உடன் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளது என்று இராணுவ பேச்சாளரான பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர நேற்று சுடரொளியிடம் தெரிவித்தார் என்று நீண்டு செல்கின்றது சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தமிழ் நெஞ்சங்களை சுட்ட தீ என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. 1981 ஆண்டு மே மாதம் 31 நள்ளிரவுக்கு சற்று முன்னதாக யாழ் நகரை மையம் கொண்டு ஆரம்பமாகி 3 நாட்கள் வரை தொடர்ந்த வெறியாட்டத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட நினைவுகள் இலங்கையின் தமிழ் மக்களையும் மானிட நேயர்களையும் மீண்டும் ஒரு முறை ஆக்கிரமிக்கக்கூடும் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம்.
அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகி இருக்கும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். முதலில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது கிழக்கு முதல்வருக்கான முப்படை தடை நீக்கம், நாடு திரும்பிய ஜனாதிபதி அதிரடி உத்தரவு என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹபீஸ் நசீர் அகமட் முப்படைகளினது தளங்களுக்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. இதனைத் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது மீள்குடியேற்றம் குறித்து ஜனாதிபதி நேற்று கூட்டம், காணி கண்டறியும் செயற்பாடு ஜூன் 3 முடிவு என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. வடக்கில் இடம்பெயர்ந்துள்ள மக்களை மீள குடியமர்த்துவது தொடர்பில் அவர்களுடைய காணிகளை இனம் காணும் செயற்பாட்டினை எதிர்வரும் ஜூன் 3 வெள்ளிக்கிழமைக்குள் நிறைவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவுறுத்தியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்தலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது கிழக்கு மாகாண முதலமைச்சர் மீது முப்படைகளும் விதித்திருந்த தடைகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதியால் நீக்கப்பட்டுள்ளமையை மையப்படுத்தியதாக இன்று தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றனர் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதாவது அரசியல் சிபாரிசு காரணமாக ஒருவருக்கு ஒப்பந்தம் ஒன்றினை கையளித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் இன்று அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையாகின்றனர் என்ற அந்த செய்தியின் உள்ளடக்கமும் அமையப்பெற்றுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இந்திய செய்திகள் மீது முதலில் கவனம் செலுத்துவோம். தமிழின படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், வைகோ கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற தமிழ் இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகளில் ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பலம் பெற்று விளங்கும் நகரை ஊடுருவுவதற்கான பிரதான படை நடவடிக்கை ஆரம்பம், தலைநகரில் தொடர்கொண்டு தாக்குதல்களில் 20 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஈராக்கிய ராணுவமானது ஐஎஸ் தீவிரவாதிகள் பலம் பெற்று விளங்கும் ஃபலுஜ்ஹாக் நகரை ஊடுருவதற்கான பிரதான படை நடவடிக்கையை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அன்றைய தினம் மேற்படி நகருக்குள் 3 திசைகளினூடாக ராணுவம் ஊடுருவியுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது வாகனங்களின் விலை அதிகரிப்பின் காரணமாக கார் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது வெறும் கனவாகவே தற்போது அமைந்துள்ளதை மையப்படுத்தி தன்னுடைய கேலி சித்திரத்தினை தினக்குரல் வரைந்துள்ளது. அந்த வகையில் ஒருவர் வீதியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவர் ஓடும் போது அவருடைய கைகளில் காரின் ஸ்டியரிங் பிடிப்பதற்கு பதிலாக தன்னுடைய கைப்பையினை பிடித்துக்கொண்டு கனவில் காரை நினைத்த வண்ணம் ட்ரும் 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 பீப் பீப் என்று அவர் வீதியின் நடைபாதை வழியாக ஓடிக்கொண்டிருப்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை தினக்குரல் வரைந்துள்ளது. மற்றொரு கேலி சித்திரமானது சமஷ்டி எதிர்ப்பு என்று எழுதப்பட்ட காகிதத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கையின் ஒரு புறம் நிற்கின்றார். இதேவேளை யாழ்ப்பாணத்தின் ஒரு புறத்தில் சமஷ்டி தீர்மானம் என்று எழுதப்பட்ட காகிதத்துடன் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனும், அதேவேளை தமிழ்நாட்டின் ஒரு மருங்கில் முதல்வர் ஜெயலலிதாவும் கைகுலுக்கிக் கொண்டு நிற்கின்றார்கள். ஆகவே சமஷ்டி தீர்மானம் குறித்து வடமாகாண முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவும், சமஷ்டி எதிர்ப்பு என்கின்ற காகிதத்தோடு தனித்து விடப்பட்டவராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிற்பது போன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது தினக்குரலின் மற்றொரு கேலி சித்திரம். அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரமானது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டு அதனூடாக பல நிதிகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் திரும்பிக் கொண்டிருக்கின்றார். அதேவேளை டு ஜப்பான் என்று எழுதப்பட்டதாக 2 மூட்டைகள் நிறைந்த தேங்காய்களை அடுக்கிய வண்ணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இருவரும் ஜப்பானுக்கு செல்கின்றார்கள் என்றவாறு சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை வரைந்துள்ளது சுடரொளி. எனவே நேயர்களே, இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருந்த செய்திகள் மீது கவனம் செலுத்தி இருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கங்கள்.